தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவை உடைத்து விட்டார். தூய சக்தியோடு கை குலுக்கி விட்டார். தூய சக்தி தீய சக்தியோடு கை குலுக்கி விட்டது. இப்போது மக்களே புரிந்து கொள்ளட்டும் யார் தூய சக்தி யார் தீய சக்தி. இல்லை என்றால் தேர்தலுக்கு முன்பே இவர்களெல்லாம் கூட்டு வைத்திருந்தார்களா மேலே நம்பிக்கை போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வேற வழி இல்லை. எல்லாருமே அப்படித்தான் தான் கொண்ட கருத்துக்காக தான் சாவறோம். இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்துச்சுன்னா அந்த கட்சி தப்பு செஞ்சாலும் சரி ரைட் செஞ்சாலும் அந்த கட்சிக்கு உள்ள மாற மாட்டான். மாறிட்டான்னா மக்கள் பார்வையில் அப்ப இவ்வளவு நாள் நீ முட்டாளா இருந்தியான்னு கேட்டுருவோம். அதுக்கு பயந்துகிட்டே அவன் தப்போ ரைட்டோ திமுக போட்டுருவான், தப்போ ரைட்டோ அதிமுக போட்டுருவான். இப்போ தப்போ ரைட்டோ தாவக போட போறாங்க. அந்த பர்சன்டேஜ் அதனால தான் நிக்குது. அந்த மனிதனுடைய ஆணவத்தால தான் நிக்குது. இப்போ இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வாழணும் அப்படின்னு ஒரு இளம் அரசியல் தலைவர் சொல்கிறார். பாவம் இன்று அவர் இந்த தேர்தலில் அவர் காணாமலே போய்விட்டார். கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ் என்று திராவிட கழகம் திமுக பல லட்சம் கோடி சம்பாதித்து விட்டார். இது நம்முடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். அவருடைய ஜோதிடர் ராடன் பண்டிட்டும் அவருக்கும் பொருந்தும். அவரும் பார்த்தாருனாக்கா கேள்வி பெறலாம். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal opposite action வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அதுதான் கர்மா. அவர் எப்படி உடைச்சாரோ அதே மாதிரி அவர் கட்சியை ஒருத்தர் உடைக்க போறாங்க. அது அதிமுக தான் உடைக்குமா திமுக உடைக்குமா இல்லை நாளைக்கு ஒரு புது கட்சி ஃபார்ம் ஆகி நம்ம விஜய் எப்படி புதுசா உடைச்சாருன்னு அதை கூட ஒருத்தர் உடைக்கலாம் விஜய் கட்சி. அது நடந்தே தீரும். நடக்காமல் அவர் இந்த பூமியை விட்டு போக முடியாது. உண்மைகள் மாறலாம். இப்ப ஓஷோ சொன்ன மாதிரி அந்த பணக்காரனுடைய மனைவி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அதுவும் உண்மை. மீண்டும் அவள் காதலோடு உடலுறவு வைத்துக் கொண்டதும் உண்மை. எப்பொழுதெல்லாம் எது எதுவாக தெரிகிறதோ அது உண்மை. ஆனால் மூல சத்தியம் மாறாது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. அதான் ஓஷோ சொல்வாரு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு போப்புகள் அனைவருமே கிறிஸ்துவம் அறிவியல் வளரக்கூடாது என்று விஞ்ஞானிகளுக்கு கொடுத்த தண்டனை, அந்த ஒரே கோபத்தில் இன்று விஞ்ஞானம் மேற்குலகில் வளர்ந்து கடவுள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கடவுள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் சின்ன மொழி, சின்னம் நீங்க சொல்றீங்க ரெட்டலை சின்னம், அந்த மாதிரி சின்னங்கள் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சின்ன மொழி, மனவியல் கருவி, கலாச்சார பாரம்பரியம். எல்லா கலாச்சாரத்திலும் ஜோதிடம் இருக்கு. இஸ்லாமியர்கள் பிறைநிலாவை பார்த்து தான் நோன்பு தொழுகிறார்கள். கரெக்டா சார்? கரெக்டா நீங்க சார் நான் சொல்றது? அவர் ஒரு இஸ்லாமியர் தான், நம்ம கேமராமேன், அதனால சொல்றேன். கரெக்ட் தானே சார்? அந்த பிறைநிலாவை பார்ப்பீங்களே நீங்க, அதுதானே? ஸோ இஸ்லாமியத்திலும் ஜோதிட நம்பிக்கை உண்டு. பிறைநிலாவை பார்க்குறாங்களே, ஆமாம், அந்த வானில் உடல்கள் இயேசுவையும் ஒரு நட்சத்திரத்தை வச்சு தான் கொண்டாந்தாங்க அப்படின்னு அவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்களுடைய அந்த இயேசுடைய தோற்றத்துக்கு இங்கேயும் கண்ணன் ரோகிணியில் பிறந்தான். இது ஒரு கலாச்சார பாரம்பரியம். சின்ன மொழி, மனவியல் கருவி, கலாச்சார பாரம்பரியம். ஆனால் அறிவியல் சோதனையில் தோல்வி. காரண விளைவு ஆதாரம் இல்லை. மிக சுருக்கமாக சொன்னால் அறிவியல் கேள்வி இது உண்மையா, ஜோதிடம் கேள்வி இதன் அர்த்தம் என்ன. அறிவியல் எப்போதுமே இது உண்மையான்னு கேட்கும், ஜோதிடம் இதன் அர்த்தம் என்ன. நீங்கள் விரும்பினால் ஜோதிடம் முழுக்க பொய்யா அல்லது ஒரு பகுதி உண்மையா. இந்திய ஜோதிடம் மேற்கு ஜோதிடம் வேறுபாடு இதோடு முடியுது. அப்போது நான் எதை சொல்ல வந்தேன்னா, மனிதர்கள் எல்லாமே வாயில தான் வார்த்தையை நம்புகிறாங்க. அப்போது ஒரு பெரிய பணக்காரர் ஓஷோ கிட்ட வந்தார். நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் ஓஷோ, பகவான் ஓஷோ அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், நீ தற்கொலை செய்து கொள்வது உன் முடிவு, அதில் நான் தலையிடப் போவதில்லை, நான் அதை தடுக்கப் போவதும் இல்லை, தாராளமாக செய்து கொள். ஆனால் அதற்கு முன்பு அதனுடைய காரணத்தை சொல்லிவிட்டு செய்து கொள். இதை விட என்னங்க பெரிய வேணும்? நான் சம்பாதிக்கிற இந்த 100 கோடி 200 கோடி 1000 கோடி எல்லாம் யாருக்கு? என் பொண்டாட்டிக்காகத்தான். என் பொண்டாட்டி பேரழகி, அவள் எனக்காக மட்டுமே இருப்பான்னு நினச்சேன். உடனே ஓஷோ கேட்குறாரு, இப்போது என்ன ஆயிற்று? நேற்று தான் ஒரு லெட்டர் எடுத்தேன், அவள் லவருக்கு காலேஜ் டேஸில் எழுதின லெட்ரு படித்தேன். நான் ஊருக்கு அப்பப்போ போயிடுவேன், ஃபாரின் ஃபுட்டு போயிட்டா 1 மாதம் 2 மாதம் வரமாட்டேன். அந்த நேரத்தில் அவள் லவர் மீண்டும் வந்திருக்காங்க, 2 பேரும் செக்ஸ் வச்சுருக்காங்க பெட்டில். அதுக்கான ஆதாரங்கள் அங்கங்கே கிடைச்சிது எனக்கு. ஆமாம், அந்த மனிதனுடைய உடைகள் ஆடைகள் கேட்டேன், என் மனைவியும் ஒத்துக்கிட்டா. இதை விட பெரிய காரணம் என்ன வேணும் ஓஷோ அப்படின்னா, இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஓஷோ அப்படியே ஆஃப் ஓப்பனில் வருவார். இந்த மனிதனுடைய மிக பிரமாதமான புரிதல் என்ன பாருங்க. இவர் மனைவி இவருக்கு உண்மையாக இருப்பாள் என்று இவர் இவ்வளவு நாள் நம்பினாராம். இப்பொழுது அவள் வேறு ஒருடன் உடலுறவு வைத்துக் கொண்டவுடன் அந்த நம்பிக்கைக்கு அவர் எதிராக போய்விட்டாராம். அந்த நம்பிக்கையை அவர் மீறிவிட்டாராம். இப்படித்தான் மக்கள் அனைவருமே மொழியின் பால் பிழை செய்கிறார்கள். உண்மை என்பது எப்பொழுதெல்லாம் எதுவாக பார்க்கப்படுகிறதோ அதுதான் உண்மை. உன் மனைவி உன்னை காதலிக்கிறேன், உனக்கு மட்டுமே நான் என் உடம்பை தருவேன் என்று சொன்னது உண்மை. அவளுக்கு பிடித்த வேறொரு ஆடவனோடு உடலுறவு கொண்டது அதுவும் உண்மை. ஆனால் அந்த உண்மை உன்னுடைய ஈகோவுக்கு அர்ட்டாகிறது. அதனால் அது பொய்யாகிவிட முடியுமா?
அதனாலதான் ஏதாவது ஒரு தன்னை அறிந்த, இப்ப நானும் என்னை அறிந்த மறைபொருள் ஞானி தான். அதனாலதான் நான் ஜோதிடன் இல்லை, தன் சுயஜாதத்தின் மூலம் விழிப்புணர்வு அடைந்த மறைபொருள் ஞானி. மிஸ்டிசம் என் பேரே வந்து ஜோதிடன் இருக்காது, ஜோதிட சத்குருஜி மேரு. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை, உண்மைகள் மாறலாம். இப்ப ஓஷோ சொன்ன மாதிரி அந்த பணக்காரனுடைய மனைவி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அதுவும் உண்மை. மீண்டும் அவள் காதலோடு உடலுறவு வைத்துக் கொண்டதும் உண்மை. எப்பொழுதெல்லாம் எது எதுவாக தெரிகிறதோ அது உண்மை. ஆனால் மூல சத்தியம் மாறாது. மூல சத்தியம் என்பது என்ன? மனிதன் உயிர் வாழ காற்று தேவை, அது எப்பொழுதும் மாறாது. மனிதன் உயிர் வாழ பஞ்சபூதம் தேவை, அது எப்போதும் எந்த யுகத்திலும் மாறாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மூல சத்தியம், அவை உண்மை அல்ல. அப்ப இந்த பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது, அது சத்தியம், அது உண்மை அல்ல. நீ வேற கேலக்சியில் இருந்தாலும் அந்த கேலக்சி சுத்தும். சுற்றுவது மட்டில் தான் உயிர் வாழ முடியும். சுற்றாததில் டெட் செல்லுன்னு பேரு. உங்க பாடியிலேயே ஒரு பாட்டுக்கு ரத்தம் போலன்னா என்ன பண்றான்? அதை எடுத்துடுறானா இல்லையா? விரலுக்கு ரத்தம் போலன்னா டெட் செல். அங்க சுழற்சி இருக்கணும். ரத்தம் உடம்புல எல்லா பாட்டிலையும் சுத்தி மூளைக்கு போனாதான் நீ அலைவா இருக்க. எந்த பகுதியில் ரத்தம் ஓட்டம் இல்லையோ அது டெட் செல். அப்போ இது மூல சத்தியம். அப்படிப்பட்ட அந்த மூல சத்தியத்தை அடக்கியதுதான் ஜோதியாம் ஜோதிஷம். அது ஒரு மனிதனுடைய அகம் சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த மனிதன் என்ன சொல்றான்? அந்த சத்தியத்தை, அந்த உண்மை வந்து எனக்காக மட்டுமே என் பொண்டாட்டி வந்து உடம்ப பகிர்ந்துகிட்டு இருந்தா அது உண்மை. அவளுக்கு பிடிச்ச இன்னொருத்தனோட உடல்ல வச்சுக்கிட்டா அது உண்மை இல்லையா? அப்ப அது உண்மைதானே, அதுவும் நடந்த ஒரு நிகழ்வு தானே. அதனால்தான் மொழியின் பால் மக்கள் அனைவருமே கடவுள் என்ற வார்த்தையையும் வந்து புரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு இந்த உலகத்துல 300 மதங்கள் இருக்கு. இந்த 300 மதங்களும் வந்து தன் மதம் தான் உயர்ந்தது என்பதை நிரூபிப்பதில் தான் இருக்கிறதே தவிர மொழியின் பால் எந்த மதமும் மனிதனுக்கு அமைதியை போதிப்பதில்லை, அன்பை போதிப்பதில்லை. அன்பு என்றால் கூட கிறிஸ்துவத்திற்குள் நீ வந்தால் தான் உண்மையான அன்பு. இப்ப அந்த இவன் கேட்டானே, என் மனைவி என்னோட உடலுறவு வைத்துக் கொண்டால் தான் உண்மை, அடுத்தனோட உடலுறவு வைத்துக் கொண்டால் பொய். அப்படித்தானே எல்லா மதம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்பினால் தான் உண்மையானவன். நீ சிவனை நம்பினால் பொய். சிவன் உண்மை இல்லை, முருகர் உண்மை இல்லை, அல்லாஹ் உண்மை இல்லை. ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு இஸ்லாமியருக்கு சிவனும் உண்மை இல்லை, இயேசுவும் வந்து உண்மை இல்லை. இது நடந்தது. இது ஒரு அழகான சுஃபி மிஸ்டிக்ஸம் கதை. இப்படி 300 மதங்களும் மூல சத்தியத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த 300 மதத்துக்கு எது மூல சத்தியம்? பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கணும், அங்க உயிர் வாழணும், வரணும், அங்க மொழி என்று ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்பதான் பைபிளையே எரேபிய மொழியில் இயேசு உரைக்க முடியும். அந்த மொழியே வந்து ஒரு ஃபால்ஸ். அந்த மொழி எப்படி வந்ததுன்னு பின்னாடி சொல்றேன். இல்ல, அந்த மொழியை நான் சொல்லிட்டு வந்தா சரியா இருக்கும். இந்த கதைக்கு வந்து அந்த மொழியை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன்னா தான் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். லாங்குவேஜ் ஹவ் எக்ஸிஸ்டட், அதை பத்தி சொல்றேன். மனித இனம் பேசும் மொழி ஆதியில் மொழியே இல்லாமல் தான் இருந்தது. மனித இனம் பேசும் மொழி ஆதியில் மொழியே இல்லாமல் தான் இருந்தது. பிறகு ஒலி அலைகளை வைத்துதான் மொழியை உருவாக்கி அந்த மொழியை எல்லோரும் கற்கச் சொல்லி பிறகுதான் இந்த வார்த்தை இந்த பொருளுக்கு அர்த்தம் என்று ஒவ்வொரு மனித மூளையிலும் பதிய வைத்து பழக்கப்படுத்தி உருவானதுதான் வரலாற்று ரீதியாக தமிழ் மொழியாகட்டும், மூத்த மொழியாகட்டும், எரேபிய மொழியாகட்டும், ஹீப்ரு மொழியாகட்டும், ஆங்கிலமாகட்டும். ஆம், மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், மனிதவியல் ஆந்த்ரோபாலஜி, தொல்லியல் ஆர்காலஜி, பரிணாம உயிரியல், எவோல்யூஷனரி பயாலஜி ஆகிய துறைகளின் ஆய்வுகளின்படி மனித மொழி ஒரே நாளில் உருவானது அல்ல. ஆரம்ப மனிதர்கள் முதலில் ஒலிகள், சைகைகள், முகபாவனைகள் போன்றவற்றை பயன்படுத்தி இருக்கலாம். பின்னர் அவை படிப்படியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மொழியாக வளர்ந்தன என்று பல அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆரம்ப மனிதர்களுக்கு இன்றைய போன்ற மொழி இருந்ததா? இப்போ இதை பற்றி சொல்லும்போது நான் ChatGPT இதை கேட்டேன். அதுக்கு வந்த விளக்கம் தான். அதான் சொன்ன, கேள்வி கேட்க தெரியணும். நீங்கள் ChatGPT இருந்தாலும் ஒரு குரு கிட்டையும் கேள்வி கேட்க தெரியணும். அதனால தான் என் குருநாதர் நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்ல முடியாம தான் என் கூட ஒரு கலந்துரையாடலுக்கு உட்கார்ந்தாரு. முதல்ல எடுத்த உடனே நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு ஏன்? இதை ஜோதிடத்தின் ரீதியாக வந்து இந்த ஜோதிடத்தை கண்டுபிடித்தது யார்? மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை கற்பித்தது கடவுளா? அந்த கடவுள் என்றால் அவர் எங்கு உயிர் வாழ்கிறார் அப்படின்னு கேட்குறேன். எப்போ 2000 அவர் உடனே டேப் ஆஃப் பண்ணியா? முதல்ல டேப் ஆஃப் பண்ணுனார். யோ, நீ ஜோசியத்தை பற்றி தனியாக கேட்குறேன்னு சொன்னேன். இது என்ன, இது உலகத்தை ஆரம்பிச்சது யார் அந்த கடவுள்? நீ பார்த்துருக்கியான்னு கேட்குற. யோ, நீ கேட்கறது ஒரு மகா ஞானி கிட்ட கேட்கறியா? அதை வந்து ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கேட்குற. நான் உன்னுடைய ஜோதிட குருயா? நான் உன்னுடைய ஆன்மீக மகா ஞான குரு இல்லையா? ஜோதிட கேள்வியில எது பகைன்னா என்ன, நீச்சம்னா என்ன, நட்சத்திர சார பரிவர்த்தனை என்ன, பரிவர்த்தனை யோகம், இதை கேள்வியான்னா எனக்கு மூல சத்தியம் தெரிஞ்சாதானே நான் இதை புரிஞ்சிக்க முடியும். மூல சத்தியம் தெரியாம நான் இது எந்த சாதாரண ஜோதிடம் சொல்லிட்டு போயிடுவானு, சாதாரண எந்த ஜோசியன்னு சொல்லிட்டு போயிடுவானு. அப்போ
மனித இனம் பேசும் மொழி ஆதியில் மொழியே இல்லாமல், இதை நான் ChatGPT கேட்டதுக்கு அந்த ChatGPT என் கேள்விக்கு பதில் சொல்லிச்சு. ChatGPT மனித இனம் பேசும் மொழி ஆதியில் மொழியே இல்லாமல் தான் இருந்தது. பிறகு ஒலி அலைகளை வைத்து தான் மொழியை உருவாக்கி அந்த மொழியை எல்லோரும் கற்கச் சொல்லி பிறகுதான் இந்த வார்த்தை இந்த பொருளுக்கு அர்த்தம் என்று உருவானது. வரலாற்று ரீதியாக ஆதாரத்தோடு விளக்குக அப்படின்னு உடனே ChatGPT ஆம் அப்படின்னு எடுத்த உடனே நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆம், மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், மனிதவியல் ஆந்த்ரோபாலஜி, தொல்லியல் ஆர்காலஜி, பரிணாம உயிரியல் எவோல்யூஷனரி பயாலஜி ஆகிய துறைகளின் ஆய்வுகளின்படி மனித மொழி ஒரே நாளில் உருவானது அல்ல. ஆரம்ப மனிதர்கள் முதலில் ஒலிகள், சைகைகள், முகபாவனைகள் போன்றவற்றை பயன்படுத்தியிருக்கலாம். பின்னர் அவை படிப்படியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மொழியாக வளர்ந்தன என்று பல அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. நான் கேட்ட கேள்வி தெளிவாக இருந்தனால தான் ChatGPT தெளிவாக பதில் சொல்லும். நீ முட்டாள்தனமாக கேட்டீங்கன்னா அதுக்கு முட்டாள்தனமாக பதில் சொல்லும். வளர்ந்தன. அதே போலதான் ஒரு குரு கிட்ட கூட தெளிவான கேள்வி கேட்கணும். பல அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன ஆரம்ப மனிதர்களுக்கு இன்றைய போன்ற மொழி இருந்ததா? அறிவியல் ஆய்வுகளின்படி ஆரம்ப ஹோமோசேப்பியன்ஸ் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்களுக்கு முதலில் முழுமையான இலக்கண மொழி இல்லை. அவர்கள் குரல் ஒலிகள், கை காட்டுதல், முகபாவனை, உடல் அசைவுகள் மூலம் தகவல் பரிமாறி இருக்கலாம். பின்னர் சமூக வாழ்க்கை சிக்கலான போது ஒலிகளுக்கு குறிப்பிட்ட அர்த்தங்கள் இணைக்கப்பட்டன. இந்த ஒலி இந்த பொருள் எப்படி உருவானது? இது மனித சமூகம் உருவாக்கிய ஒப்பந்த கன்வென்ஷன். நமக்குள்ள ஒரு கன்வென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அமைப்பு லவ்னா நான் உன்னை காதலிக்கிறேன், ஹேட்டுன்னா நான் உன்னை வெறுக்கிறேன். ஹேட், அந்த ஹேட் அப்படின்ற அந்த ஒலியில வெறுப்பு வருது, வெறுக்கிறேன் அமைப்பு என்று மொழியியல் கூறுகிறது. உதாரணம், தண்ணீர் என்ற தமிழ் சொல் இயற்கையாக தண்ணீருக்குள் இருந்த ஒன்று அல்ல. தண்ணீர் என்ற தமிழ் சொல் இயற்கையாக தண்ணீருக்குள் இருந்த ஒன்று அல்ல. தண்ணீருக்குள் தண்ணீர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஹைட்ரஜன் 2 அணுக்கள், ஆக்சிஜன் 1 அணுக்கள், இதுதான் தண்ணீரில் இருக்கு. ஆக தண்ணீர் என்ற தமிழ் சொல் இயற்கையாக தண்ணீருக்குள் இருந்த ஒன்று அல்ல. ஆங்கிலத்தில் அதையே வாட்டர் என்கிறார்கள், இந்தியில் அதையே பானி என்கிறார்கள். அதாவது பொருளுக்கும் சொல்லுக்கும் இயற்கையான நிரந்தர இணைப்பு இல்லை. மனித சமூகம் ஒப்புக்கொண்ட அர்த்தம்தான் உள்ளது. இதையே மொழியியல் அறிஞர் ஃபெர்டினாண்ட் டி சாசூர் சிக்னிஃபயர் மற்றும் சிக்னிஃபைடு என்ற கருத்தில் விளக்கினார். குழந்தை மொழி கற்பது எப்படி? ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த மொழியும் தெரியாது. அது ஒலிகளை கேட்கிறது. பெரியவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்கிறது. அந்த ஒலி எந்த பொருளை குறிக்கிறது என்பதை சமூகத்தின் மூலம் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கெட் அப்படின்னு நம்ம அதுக்கு அந்த சிம்பாலிசம் கொடுக்குறோம். அதே சிம்பாலிசம் தான் ஜோதிடத்தில் இருக்கு. சூரியன் என்னென்ன காரகத்துவம், நவ கிரகங்களுக்கு நவ கிரகத்துவம் அப்படின்னு ஒரு 100 காரகத்துவம் 9 கிரகத்துவம் கொடுக்குறோம். அந்த ஒலி எந்த பொருளை குறிக்கிறது என்பதை சமூகத்தின் மூலம் கற்கிறது. அம்மா, தண்ணீர், வா, இவ்வாறு ஒலி, அர்த்தம், இணைப்பு கற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுவே மனித இன வரலாற்றிலும் மெதுவாக நடந்திருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மொழி உருவானதற்கான முக்கிய கோட்பாடுகள் மொழியியல் மற்றும் மனிதவியல் துறைகளில் பல கோட்பாடுகள் உள்ளன. ஒலி நகலியல் கோட்பாடு வௌ தியரி. மனிதர்கள் இயற்கை ஒலிகளை பின்பற்றி சொற்கள் உருவாக்கினர். உதாரணம், கூக், மியாவ், டிக்டாக். உணர்ச்சி ஒலி கோட்பாடு பூ தியரி. வலி, மகிழ்ச்சி, பயம் போன்ற உணர்ச்சி ஒலிகளில் இருந்து மொழி வளர்ந்தது. உதாரணம், ஐயோ. கூட்டு வேலை கோட்பாடு. மக்கள் சேர்ந்து வேலை செய்யும் போது ஒரே ரிதமில் ஒலி எழுப்பியதில் இருந்து மொழி வளர்ந்தது. மொழி மற்றும் மூளை. நவீன மனித மூளையில் மொழிக்கென தனிப்பட்ட பகுதிகள் உள்ளன. ப்ராகாஸ் ஏரியா, வெர்னிக்ஸ் ஏரியா. இவை மொழி உருவாக்கமும் புரிதலையும் கட்டுப்படுத்துகின்றன என்று நரம்பியல் ஆய்வுகள் காட்டுகின்றன. வரலாற்று மற்றும் அறிவியல் ஆதாரங்கள், முக்கிய ஆய்வாளர்கள் மற்றும் நூல்கள். சார்லஸ் டார்வின் மனித மொழி பரிணாம வளர்ச்சியின் விளைவு என்று கூறினார். நோயம் சாம்ஸ்கி மனிதர்களுக்கு மொழித்திறன் உயிரியல் அடிப்படையில் உள்ளது என்று வாதிட்டார். ஃபெர்டினாண்ட் டி சாசே சொல் மற்றும் அர்த்தம் சமூக ஒப்பந்தம் என்று விளக்கினார். கல்வி ஆதாரங்கள்: என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்டான்ஃபோர்ட் என்சைக்ளோபீடியா பிலாசபி லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், நேஷனல் ஜியோகிராபிக் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ். சுருக்கமாக, உங்கள் கருத்தின் மையம் அறிவியல் பார்வையில் பெரும்பாலும் ஏற்கப்படும் ஒன்று. ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு இன்றைய போன்ற மொழி இல்லை. ஒலி, சைகை, உணர்ச்சி வெளிப்பாடுகள் இருந்தன. சமூக வாழ்வில் ஒலிகளுக்கு குறிப்பிட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டன. அவை தலைமுறைகள் மூலம் கற்பிக்கப்பட்டன. பின்னர் இலக்கணம், எழுத்து, மொழிகள் உருவாகின. அதாவது ஒலி, அர்த்தம், சமூக ஒப்புதல், மொழி என்ற பரிணாம வளர்ச்சி நடந்ததாக நவீன மொழியியல் மற்றும் மனிதவியல் கூறுகின்றன அப்படின்னு சொல்லி இறுதியா ஒரு மதிப்புமிக்க கதை கூறி முடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வாழணும் அப்படின்னு ஒரு இளம் அரசியல்
தலைவர் சொல்கிறார். பாவம் இன்று அவர் இந்த தேர்தலில் அவர் காணாமலே போய்விட்டார். கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ் என்று திராவிட கழகம் திமுக பல லட்சம் கோடி சம்பாதித்து விட்டார்கள். அவர்களுக்கும் இப்போது பொருந்தும். எந்த குழந்தையும் பிறக்கும்போது எந்த மொழியில் தந்தைக்கும் பிறப்பதில்லை. இப்படி மொழியாலும் அடித்துக் கொள்கிறார்கள், மதத்தின் பாலும் அடித்துக் கொள்கிறார்கள். அணுகுண்டுகளை தயாரித்து மக்களை கடந்த 200 வருடங்களில் பல கோடி பேரை கொன்று விட்டார்கள். அப்படின்போது கடவுள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அப்போ என்ன பண்ணாரு? பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 நாட்டு அதிபர்களையும் அழைத்தார். இந்த 3 நாட்டு அதிபர்களும் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் அமெரிக்காட்ட கேட்டார், இந்த பார், இனிமேல் மொழியால் சண்டை போடாதீங்க. இது நம்முடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். அவருடைய ஜோதிடர் கடைசியாக அங்கேயே வந்து முடிக்கிறார். ராடன் பண்டிட்டும் அவருக்கும் பொருந்தும். அவரும் பார்த்தாருனாக்கா கேள்வி பெறலாம். இப்போ அவரும் அன்எத்திக்கல் கேம் தான் ஆடிட்டு வந்திருக்காரு. ஏடிஎம்கே உடச்சி 25 எம்எல்ஏ கூட்டு வந்திருக்காரு முதல்வர் விஜய். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal ஆப்போசிட் ஆக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அதுதான் கர்மா. அவர் எப்படி உடைச்சாரோ அதே மாதிரி அவர் கட்சியை ஒருத்தர் உடைக்க போகிறாங்க. அது அதிமுக தான் உடைக்குமா, திமுக உடைக்குமா, இல்லை நாளைக்கு ஒரு புது கட்சி ஃபார்ம் ஆகி நம்ம விஜய் எப்படி புதுசாக வந்து உடைச்சார் அந்த மாதிரி இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட ஒருத்தர் வந்து உடைக்கலாம் விஜய் கட்சி. அது நடந்தே தீரும். நடக்காமல் அவர் இந்த பூமியை விட்டு போக முடியாது. அதுதான் நியூட்டன் லா, அதுதான் கர்மா. எப்படி செய்கிறாயோ அப்படி அனுபவிப்பாய். அதுக்கு தான் இப்போ இந்த கதை. அப்போ சொன்னார், என்னப்பா இது, நான் படைச்ச இந்த பூமியில் அமெரிக்கா நீ வந்து ரஷ்யாவை அழிக்கணுன்ற, ரஷ்யா உன்னை அழிக்கணுன்றான். 2 உலக போர்களும் நீங்கள் தான் போட்டீங்க, பல கோடி பேர் செத்துட்டாங்க. இது என்னால் தந்தையாக இருந்து கொண்டு இதை என்னால் சகிக்க முடியாது என்ற சாவது எல்லாமே என் குழந்தைகள். ஏன்னா மேற்கத்திய மதங்கள் வந்து தந்தை என்று தான் சொல்லும் கடவுளை, நம்முடைய கிழக்கத்திய மதங்கள் தாயின்னு சொல்லும். இது மேற்கத்திய கடவுள், அங்க நடந்த ஒரு சம்பவம் இது. அதனால வந்து மேற்கத்திய கடவுள் தந்தை ஆயிச்சாரு. நான் தந்தை எப்படி பார்த்து சும்மா இருப்பேன்? சாகிறது பூராமே என் பிள்ளைங்க தானே. அதனால இப்போ நான் ஒரு வரம் தரேன் உனக்கு. ஐ கிவ் யூ விஷ் ஃபார் அமெரிக்கா. என்ன விஷ் வேணும் அப்படின்னு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து எப்பொழுதுமே பேராசைக்காரர்கள் அல்ல அமெரிக்கர்கள். எங்கள் திறமையை கொண்டு வாழ்பவர்கள், மேலும் தந்தையாகிய கடவுளான உங்களை மதிப்பவர். இப்போது நீங்களே அழைத்து என்ன விஷ் வேணும், என்ன வரம் வேணும்னு கேட்டுட்டீங்க. எங்களுக்கு எந்த பேராசையும் மீண்டும் சொல்கிறேன் இல்லை, சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இனி நாங்கள் அணுகுண்டால வாரே எந்த நாட்டுக்குள்ளேயும் போக மாட்டோம். மேப்பில் ரஷ்யா இல்லாமல் பண்ணிடுங்க. உலக வரைபடத்தில் ரஷ்யாவே இருக்கக்கூடாது. இந்த வரம் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா இன்று முதல் நாங்கள் சாத்வீக பக்ஷியாக மாறிடுறோம். சாத்வீகம்னா அவ்வளோதான், புத்தர் மாதிரி ஆகிடுவோம். அன்பு, கருணை, காதல் இதை மட்டும் வளர்ப்போம். அணு ஆயுதங்களை வளர்க்க மாட்டோம், இராணுவங்களை உலக நாடுகளை விற்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே கடவுள் திரும்பினார் ரஷ்யா பக்கம். நீங்கள் என்னங்க போர் பண்ணாமல் அமெரிக்கா மேலே அந்த நாட்டு மக்களை கொல்லாமல் மீண்டும் 3வது உலக போருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது வரம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா சாவது என் பிள்ளைகள். ஆண்டவரே, உங்களை இதுவரையிலும் யாரும் பார்த்ததில்லை, உங்களை யாரும் பேசினதில்லை. அதனால் எங்கள் நாட்டில் நிறைய பேர் இப்போ தீபமே ஏற்றுறதில்லை. ஏதோ சம்பிரதாயப்படி எல்லாரும் காலையில் சாயந்தரம் சிலுவையை நெத்தியில் போட்டுக்கிறோம், அவ்வளோதானே தவிர பல ஆயிரம் இப்போ 2000 வருஷமாக நீங்கள் நேரில் யார் முன்னாடி தோன்றுனதில்லை. இப்போ நீங்கள் தோன்றுறது கூட எனக்கு கனவாக தான் இருக்குது. அதை நம்புறதா இல்லை கனவு கண்டுக்கிட்டு இருக்குன்னா அதுவும் தெரியல. அதனால் வேண்டி எங்களுக்கு பேராசை கிடையாதுன்னா இன்னொரு நாட்டை நாங்கள் போய் பிடிக்கணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. நீங்களா எங்களை கூப்பிட்டு மதித்து வந்து கேட்டதால தான் இந்த வரமும் கேட்குறேன். அதுவும் கேட்க மாட்டேன். சரி கேள் மகனே, உலக வரைபடத்தில் அமெரிக்கா இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் சண்டையே ரஷ்யா போகாது. இப்போ உக்ரைன் நடந்ததில்லை, அது கூட அமெரிக்காவில் தான். அவங்க தான் வந்து ஆயுதம் கொடுக்குறாங்க. இந்த கதை இப்போ நடந்தது. அந்த சுஃபி வேறு யாரும் இல்லை, இந்த நவீன நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட சத்குருஜி மேரு என்ற சுஃபி என் கனவில் வந்த கதை தான் அது. உண்மையிலே என் கனவில் இந்த கதை வந்தது. அப்போது ரஷ்ய அதிபர் புதின் சொல்கிறார், இப்போ கூட பாருங்கள், நாங்கள் சும்மா தான் இருந்தோம், இவங்க தான் வந்து நேட்டோ கூட்டு நாட்டு படைகள் சேர்ந்துக்கிட்டு எங்களோட சண்டை செய்ய சொல்லி எங்கள் பகுதியில் இருந்து பிரிக்க பார்க்குறாங்க உக்ரைனை. ஆமாம், பேர் வந்து அந்த சின்ன நாடால் போர் பண்ண முடியாது. இந்த நேட்டோ படைகள் நாடுகள் எல்லாமே அதுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறதுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் சாகுறான் வாரம். அதனால் நீங்கள் உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வேறு வழி இல்லை. எல்லாருமே அப்படி தான் கொண்ட கருத்துக்காக தான் சாகுறான். இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட வந்து சதவீதம் வந்துடுச்சுன்னா அந்த கட்சி தப்பு செஞ்சாலும் சரி, ரைட் செஞ்சாலும் அந்த கட்சிக்கு உள்ள மாற மாட்டான். மாறிட்டான்னா மக்கள் பார்வையில் அப்போ இவ்வளோ நாள் நீ வந்து முட்டாளாக இருந்தியான்னு கேட்டுருவான். அதுக்கு பயந்துக்கிட்டே அவன் தப்போ ரைட்டோ திமுக போட்டுருவான், தப்போ ரைட்டோ அதிமுக போட்டுருவான். இப்போ தப்போ ரைட்டோ தாவக்காக போட போகிறாங்க. அந்த பர்சன்டேஜ் அதனால தான் நிற்குது, அந்த மனிதனுடைய ஆணவத்தால் தான் நிற்குது. அதே மாதிரி வேறு வழியில் எங்களுக்கு ஆணவம், நாங்கள் உங்களுக்கு வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டோம். அதனால் வேண்டி இப்போ நாங்கள் மாறிட்டோம்னா அப்போ இவ்வளோ நாள் நீ முட்டாளாக இருந்தீங்கன்னா உலகம் கேட்கும். அதுக்காக வேற சும்மா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த ஒரே ஒரு வரம் கொடுங்க. இப்போ இந்த உக்ரைன் சண்டை கூட அமெரிக்கா தான் காரணம். அமெரிக்கான்றது உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணிங்கன்னா நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம். இப்போ பிரிட்டன் பக்கம் திரும்பினார் மகனே. அவர்கள் இருவரும் கூறிவிட்டார்கள் அவருடைய விஷ் என்னன்றது. விஷ் சொல்லு கடவுளே,
நாங்கள் எப்போது உங்களிடம் என்ன கேட்டோம்? நீங்கள் கொடுத்ததை கொண்டு அன்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பண்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரிட்டன் சாம்ராஜ்யத்தின் சூரியன் உதிப்பதும் மறைவதும் எங்களுடைய நாட்டிலே என்று சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் பேராசை பிடித்தவர்களும் அல்ல அமெரிக்காவை போல். இந்த அமெரிக்கா சொன்னதை போல் ரஷ்யா உலக வரைபடத்தில் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்க போவதில்லை. அதே போல் ரஷ்யா அமெரிக்கா உலக வரைபடத்தில் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த வரமும் எங்களுக்கு வேண்டாம். அந்த அமெரிக்கா ரஷ்யாவுடைய வரத்தை நீங்கள் வணங்கினால் எங்களுக்கு அது போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாங்க பேராசைக்காரன் கிடையாது. எங்களுக்கு இன்னும் புதுசா வேணாம். அமெரிக்கா என்ன சொல்லுது? ரஷ்யா வரைபடத்தில் இருக்கக்கூடாது. ரஷ்யா என்ன சொல்லுது? அமெரிக்கா வரைபடத்தில் இருக்கக்கூடாது. அவங்க 2 பேர் வரத்தை நீங்க பூர்த்தி செய்தாலே எங்கள் வரத்தை பூர்த்தி செய்ததற்கு சமம். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவை உடைத்து விட்டார். தூய சக்தியோடு கைகுலுக்கி விட்டார். தூய சக்தி தீய சக்தியோடு கைகுலுக்கி விட்டது. இப்போது மக்களே புரிந்து கொள்ளட்டும், யார் தூய சக்தி யார் தீய சக்தி. இல்லை என்றால் தேர்தலுக்கு முன்பே இவர்களெல்லாம் கூட்டு வைத்திருந்தார்களா அதுவும் தெரியாது. இப்போது நாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட கேள்வியை அறிவியல் ரீதியாக, மத ரீதியாக, உளவியல் ரீதியாக, லிங்குஸ்டிக் என்கின்ற லாங்குவேஜ் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, ஜோதிடம் உண்மையா பொய்யா என்பதற்கு அனைத்து தளங்களிலிருந்தும் நான் விளக்கம் கொடுத்து விட்டேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம்மா. நன்றி வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.